வேற ஒரு வாய்ஸ் ட்ரெய்லர் ரொம்ப அர்ஜென்ட்டா அப்படின்றதுனால அவங்க வேற வாய்ஸ் வச்சு பண்ணிட்டாங்க. நான் டப்பிங்குள்ள போறேன், அப்போ ட்ரெய்லர் வந்துருச்சு, போட்டு தாக்குறாங்க மக்கள். என்னோட பேரு பீட்டர் பார்க்கர். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. டு பி வெரி ஆனஸ்ட், என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் சூப்பர் ஹீரோ அப்படின்னா அது தியேட்டரில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ரொம்ப ஈகராக இருக்கேன். தயவு செஞ்சு சொல்லிடாத மச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களே வந்து மோஸ்ட்லி நம்ம டப் பண்ணும்பொழுது எப்படி இருக்கும்னா ஃபுல் விஷுவலே இருக்காது. ஃபர்ஸ்ட்ல வந்து சிஜிஐ நடக்காத மாதிரி இருக்கும், பட் அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம பார்க்க மாட்டோம். டோனி ஸ்டார் கூடிய வாய்ஸ் சேஞ்ச் ஒரு நடந்தப்போ இது ஒரு பெரிய விஷயமா மாறுச்சு. ஆனா கடைசியா ஒரு தடவை செஞ்சு முடிச்சிட முடியும் நம்பிக்கையோட இருந்தேன். அவர் இதுக்காக இந்த கேரக்டருக்காக பேசுறது மெனக்கெட்டாரு. ப்ரீவியஸ் படங்கள் எனக்கு காட்டுங்க, டக்குனு ஒரு டப்பிங் வந்துட்டா அந்த கேரக்டரா மாறி பேசுறதுங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி. தமிழ் படங்கள் இல்ல ரீஜனல் படங்கள் எடுத்தாலே பைரசின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. நமக்கு வர வெர்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு விஷுவலும் இருக்காது தலைவா. ஒடிசிலாம் நான் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் விஷுவல், ஃபுல் ஸ்கிரீன் பிளார்டு. ஏன்னா லிப் மட்டும் தான் தெரியும் என்ன நடக்குது, யார் யார்கிட்ட பேசுறா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கும். டூம்ஸ்டேல நீங்க பேசலையா இல்லைன்றது எனக்கு தெரியல. ட்ரெய்லர் எப்படி இருந்தது? அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா பிராண்டியோட இருக்கும்ட்டு எதிர்பார்க்கிறேன். ஹை ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ப்ரோ, ஃபேண்டாஸ்டிக். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ so much ஃபார் பீயிங் ஹியர். ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான வீக் பிகாஸ் ஸ்பைடர்மேனோட ரிலீஸ் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெய்லர் வந்த உடனே அந்த ஒரு பீக்ல வந்திருக்கு. அண்ட் மொரோவர் எனக்கு தெரிஞ்ச இந்த ஜூலை உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு பக்கம் ஒடிசி, இன்னொரு பக்கம் ஸ்பைடர்மேன். டாம் ஹாலண்டுக்கு எவ்வளவு ஸ்பெஷலோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல். பிளஸ் தெலுங்குல வந்து இந்தியன் கிரேட் இந்தியன் ஸ்டோரி அப்படின்னு ஒரு படம், அதுல தெலுங்குல இது பேசியிருக்கேன். அண்ட் வந்து டபுள் ஆக்குபென்சி தமிழ்ல வந்ததுலயே அது தெலுங்குல லீட் பேசியிருக்கேன். வாவ். ஸோ ஐ திங்க் ஒரு மாதிரி பேக்கடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டாம் ஹாலண்ட், ஸோ ஆரம்பத்துலேருந்து டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் இன்ட்ரடியூஸ் ஆனதுல இருந்து கண்டினியூஸாக உங்களுடைய வாய்ஸ் வந்து மக்கள் கேட்டு ரொம்ப பரிச்சயமாக இருக்கிறாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ லாங் ஜேர்னி. திரும்பி பார்க்குறப்ப ஐ திங்க் எங்களுக்கு ஒரு ரசிகராக படம் பார்க்குறப்பே வந்துட்டு அது அங்கேருந்து இருக்கும். அண்ட் தென் கன்சிஸ்டண்ட்டாக வரப்போ இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட லைக் வி ஆர் க்ளோஸ் டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. இடைப்பட்ட கேப்பில் நிறைய படங்கள் இருந்தாலும் பட் வி நோ அபவுட் ஆல் திஸ். உங்களுக்கு எப்படி இருக்கு ஓவரால்? ஏன்னா நிறைய வாய்ஸ் இருந்தாலும் we want to stick somewhere with Tom Holland for a while. டு பி வெரி ஆனஸ்ட், என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் சூப்பர் ஹீரோ அப்படின்னா அது ஸ்பைடர்மேன். ஓகே. என்னோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோக்கு நான் பேசுவேன் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. பட் அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது வந்து அது பேசுறது சரி, ஒவ்வொரு மூவிக்கு நான் அதில் பேசியிருக்கிறதும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசியிருக்கேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் another கேரக்டர். நம்ம ரெகுலராக நிறைய டப் பண்ணுவோம், நிறைய மூவிஸ் பேசுவோம், நிறைய வெப் சீரிஸஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் பொழுது இட்ஸ் நாட் ஜஸ்ட் another ப்ராஜெக்ட், இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட். ஸோ அந்த வகையில் நான் ஸ்பைடர்மேனுக்கு பேசுகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பியூட்டிஃபுல். அண்ட் மொரோவர் ஒடிசியுமே இருந்தது. ஒடிசிலையும் டாம் ஹாலண்டுக்கான வாய்ஸ் பேசியிருந்தீங்க. எப்படி இருந்தது? பிகாஸ் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்ன்றது வேற, இங்கில ஒடிசியோட டாம் ஹாலண்ட்ன்றது வேற. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எனக்கு கிறிஸ்டோபர் நோலனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் பார்த்து அவ்வளோ இன்ஸ்பயர் ஆயிருப்போம். இந்த இன்டர்ஸ்டெல்லர்லாம் பார்த்து அந்த லைப்ரரி சீன்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே எமோஷனல் ஆகிட்டு என்னடா பண்ற, பாடுறா பேசுற வேலை, அந்த இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசினதா. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு கிரியேட்டரோட ப்ராஜெக்ட்ல ஒரு பார்ட்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இட் கிவ்ஸ் so much of hype. ஓகே. ஸோ இட்ஸ் வெரி வெரி ப்ளஷர். ஓகே. ஆனால் ரெண்டு டாம் ஹாலண்ட், ஐ மீன் ஸ்பைடர்மேனாக இருக்கக்கூடிய டாம் ஹாலண்டுக்கும் ஒடிசியில் இருக்க டாம் ஹாலண்டுக்கும் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணீங்களா? ஐ மீன் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக ஆப்வியஸாக இருக்கும். என்னன்னா இங்கே இவனோட ஜேர்னி வேற, அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படிங்கிறதுனால ஒரு ராஜா அந்த பீரியட்ல இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் மோர் ஒரு கிரிப்டா இருக்கும். இதுல வந்து இன்னோசன்ஸ் இருக்கும், எமோஷனல் இருக்கும். ஐ மீன் ஸ்பைடர்மேனுக்கு ரொம்ப எமோஷனல் இதுவா இருக்கும். அண்ட் வந்து இன்னோசன்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சூப்பர் ஹீரோ, ஹீஸ் அ சூப்பர் ஹீரோ, பட் நமக்கு வந்து எப்படி சொல்றது, ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் அது. எப்படி ஒரு சின்ன பையன், ஒரு ஸ்கூல் பையன் எப்படி ஒரு தன்னோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களோ, ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு
அட் த சேம் டைம் இந்த சூப்பர் ஹீரோவையும் சேர்ந்து பார்த்துக்கணும். இதில் அவனுக்கு என்னென்ன ஒரு பெரியவங்க ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்கனாலே அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, என்ன இது பண்ணுவாங்க அப்படின்றது. இப்போ ஒரு சின்ன பையன் இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணுறான் அப்படின்னா அதை அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான், இதில் அவன் என்னென்னலாம் இழக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதை இங்கே கொண்டு வரணும். ஸோ இதில் அப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும் பார்த்துக்கிட்டு. ஓகே 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 கிரேட் கிரேட். ஸோ தொடர்ந்து நீங்கள் டாம் ஹாலண்ட் டப் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மாரல் ஃபேன்ஸாக இருப்பாங்க. அடுத்த என்ன நடக்க போதுன்ற அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கறது உண்டா? கண்டிப்பாக கேட்பாங்க. பட் நம்மளோட ஒர்க்ல ஒரு பார்ட், அதை பத்திலாம் பேசக்கூடாது. ஏன்னா இது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம முன்னாடிலாம் என்ன நடக்கும், அதுல என்ன நடக்கும், இப்போ இது நடக்குதுடா அடுத்து என்னடா நடக்கும் அப்படின்னு இன்ஃபினிட்டி வார்ல அந்த இதுல இருக்கும்போது அப்படி இவ்வளவு பெரிய ஒரு பேங்க்ல முடிச்சிட்டாங்களா அடுத்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. பட் இப்போ என்னடான்னா, தயவு செஞ்சு சொல்லிடாத, அது நான் பாக்குறதுக்காக படத்துல நான் தியேட்டர்ல அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ரொம்ப ஈகரா இருக்கேன், தயவு செஞ்சு சொல்லிடாத மச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தட் வே எவால்வ் ஆகிருக்காங்க நம்ம மக்களும். ஸோ ஒரு எவால்யூஷன் நடந்திருக்கு உங்களுக்கு. பிகாஸ் நீங்கள் ஒரு பெரிய ஸ்பைடர்மேன் ஃபேன் அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு மார்வல் ஃபேனாக இருப்பீங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். பட் என்னன்னா, அந்த சீன்ஸ் எல்லாம் உங்களுடைய பொசிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் டப் பண்ணுறப்பயே சில சர்ப்ரைஸ் உங்களுக்கு உடஞ்சிரும். அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு இதில் கியூரியஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட சீன்ஸ் மட்டும் பண்ணிடுவோம். இது ஒரு ஹை மூமெண்ட்டை நான் டைரெக்டாக பார்த்துருவேன். ஒரு சின்னதாக பில்ட் பண்ணிட்டு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நான் டைரெக்டாக கிளைமேக்ஸை பார்த்துருவேன். ஸோ இந்த ஹை எனக்கு ஃபீலே ஆகாது. டைரெக்டாக ஒரு நார்மல் சீன் மாதிரி இருக்கும். ஏன் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, எதனால இப்போ திடீர்னு ஏன் இவன் அழுகிறான், திடீர்னு இந்த இதுனா ஜென்ரலாக நம்ம அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மாதிரி போகுதுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம பார்க்க மாட்டோம். மோஸ்ட்லி நம்ம டப் பண்ணும்பொழுது எப்படி இருக்கும்னா, ஃபுல் விஷுவலே இருக்காது. ஃபர்ஸ்ட் பிக்சர்னு ஒன்று வரும், செகண்ட் பிக்சர் ஒன்று வரும், தேர்டு ஃபோர்த் அந்த மாதிரி ஒவ்வொன்று வரும். அது ஃபோர்த்தில் தான் நீங்கள் பார்க்குற படங்கள் இப்போ நம்ம தியேட்டரில் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வந்து அந்த விஷுவல் இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் வந்து சிஜிஐ நடக்காத மாதிரி இருக்கும், அந்த க்ரீன் மேட்டில் நடக்கிற விஷயங்களா இருக்கும், அப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த எமோஷனுங்கிறது அந்த கதையாக நம்ம இது படிப்போம் இல்லையா, ஒரு ஸ்க்ரீன் ஒரு புக்கை படிக்கிறோன்னா அந்த என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்கும். ஸோ நம்ம அதை இமேஜின் பண்ணி அதை இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இன்னும் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுது. ஸோ நீங்கள் பார்த்து ஏதாவது ஒரு சீன், ஐ மீன் ஆரம்பத்தில் மேபி சிவில் வாரா இருக்கலாம், இல்லை ஹோம் கமிங், whatever it is, இந்த சீன் நம்ம பார்த்துட்டோமே, நமக்கு இந்த சீன் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது சீன், ஆர் இல்லைன்னா டோனி ஸ்டார்க்கும் ஸ்பைடர்மேனை மீட் பண்ணக்கூடிய சீன்ஸ்? கண்டினியூவேஷன் ஆஃப் லாஸ்ட் கொஸ்டின். கண்டினியூ அந்த நான் இதை கிளைமேக்ஸ் வந்து இந்த போர்ஷனை நான் டைரக்டாக பேசிடுறேன். இதுக்கு முன்னாடி நடக்கிறத நான் படம் பார்க்கும் பொழுது ஏன் இது நடக்குது அப்படிங்கிறது பில்ட் பை பில்டாக ஆகும் இல்லையா, அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதா, ஐயோ இதனால தான் இப்படி நடந்திருக்கா அப்படின்ற அந்த வாவ் ஃபேக்டர் நமக்கு அந்த தியேட்டரில் தான் கிடைக்கும். ஓகே அது இந்த போர்ஷன். ஸோ நீங்கள் படமாக ஃபஸ்ட்டு டப் பண்ணுறப்ப, ஐ மீன் முன்னாடி டோனி ஸ்டார்க்கோட அந்த கேமியோ, ஐ மீன் அந்த சிவில் வாரில் வந்து ஸ்பைடர்மேனை உள்ள கொண்டு வரக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், ஆர் அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய சில சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பைடர்மேன் இருக்கிறப்போ சில போர்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருவீங்கல்ல, உங்களுக்கு அது எப்படி இருந்தது, அந்த மூமெண்ட் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சதா? பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம சிவில் வார்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜம்ப் அடிச்சுட்டு ஹை காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். அப்போது மக்களோட ரியாக்ஷன் இதெல்லாம் பார்த்து ஒரு ஹை கிடச்சிது. அதுக்கடுத்து கண்டினியூவேஷன் சீனில் உள்ள ஒருத்தர் இவரை லெஃப்ட் ஹேண்டில் அடித்து அந்த இவர் பிடிச்சி, ஏன்னா அவன் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கை, அவர் அடித்தா இவன் கேஷுவலாக இப்படி பிடிச்சிட்டு இவன் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான நார்மல் சின்ன பையன், இவனுக்குன்னு ஒரு அஜிலிட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை காட்டும் பொழுது இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஃபீலிங். ஓகே. அண்ட் இப்போ இந்த ட்ரைலர் வரப்பே 4 months முன்னாடி ஒரு ட்ரைலர் வாய்ஸ் வந்தது. அதில் நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது, என்னன்னா ஸ்பைடர்மேனோட பழைய வாய்ஸ் வேணும். அண்ட் தென் சர்ப்ரைசிங்லி அதுக்கப்புறம் சமீபத்தில் வந்த ட்ரைலர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து வாய்ஸ் சேஞ்ச் ஆகி திருப்பி அந்த பழைய ஸ்பைடர்மேனோட வாய்ஸ் வந்தது. வாட் ஹேப்பன் பிட்வீன், அண்ட் அந்த கமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்ததுண்டா? கண்டிப்பாக பார்த்துருக்கேன். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் டாபிக், நான் வந்து இப்போது இந்த படத்தில் இப்போ பேசியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மக்கள் தான் ஒரு காரணம். ஸோ மக்களுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்ம டெய்லியில் நிறைய ஒர்க்ஸ் பண்ணுவோம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். அதோட சக்ஸஸ் வந்து நம்ம பெருசாக செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம ஒர்க்கை நம்ம பண்ணிவிடுவோம், அதோட சக்ஸஸும் இந்த மூவிக்கு நடக்கும், நம்ம அது கடந்து போயிடுவோம். ஏன்னா நம்ம அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருப்போம், நம்ம அதை ஓன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது இருக்காது. பட் இதில்
எனக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தது. ஸோ அதில் வேற ஒரு வாய்ஸ் ட்ரெய்லர் ரொம்ப அர்ஜென்ட்டாக அப்படின்றதுனால அவங்க வேற வாய்ஸ் வச்சு பண்ணிட்டாங்க. ஸோ ஐ திங்க் இது பீப்புளோட அந்த கமெண்ட்ஸ் உடைய ஒரு ஒரு சேஞ்ச் ஓவர். அது அந்த மக்கள் போட்ட அந்த இல்ல நாங்க பேசிட்டு தான் இருந்தோம். ஓகே இவர் இந்த எப்படியும் நான் இது கான்செப்ட் இன்னொரு பண்ணிடுவேன். பக்கம் அது ஒரு பக்கம் ஒரு இது ட்ரெய்லர் ரொம்ப அர்ஜென்ட்ங்கிறதுனால பேசிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது. பட் அது நம்ம ஒர்க்கை நம்ம எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கோம், அதை மக்கள் எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். பியூட்டிஃபுல். ஏன்னா முன்னாடி வந்து இந்த விஷயங்கள்லாம் யாருமே பெருசா நோட்டீஸ் பண்றது இல்ல. எங்க இது நான் பாக்குறேன் அப்படின்னா டோனி ஸ்டார் கூடிய வாய்ஸ் சேஞ்ச் ஓவர் நடந்தப்போ இது ஒரு பெரிய விஷயமா மாறுச்சு. ஏன்னா மக்கள் வந்து அந்த கேரக்டருக்கு இதுதான் வாய்ஸ்ன்னு அவங்க மனசுல பதிஞ்சிருச்சு. அன்லெஸ் அன்டில் அந்த டப்பிங்ல இந்த கேரக்டர் இவங்கன்னா இவங்களோட குரல் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து சப்கான்சியஸா ஒன்று பழகிடுச்சு. அதை மாறுறப்போ அவங்களுக்கே வந்து அந்த கேரக்டர் வந்து வேற யாரையோ பாக்குற மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த இவருக்கு பதில் இவர் மாதிரி இல்ல. அதுல ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா இது வெளியில யாரும் சொல்லல பேசலங்கிறதுனால லெட்ஸ் டாக் அபவுட் இட். விஜய் சேதுபதி அவர்கள் பேசியிருந்தார் இல்லையா, அவர் இதுக்காக இந்த கேரக்டருக்காக பேசுறது மெனக்கெட்டாரு. இந்த ப்ரீவியஸ் படங்கள் எனக்கு காட்டுங்க, இது நான் டக்குன்னு ஒரு டப்பிங்க்கு வந்துட்டா அந்த கேரக்டராக மாறி பேசுறதுங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி இது இல்லையா. ஸோ அது ப்ரீவியஸ் ஏதாவது படங்கள் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அது பார்த்து அதோட ஒர்க் அவுட் பண்ணி அவரோட சைட்ல இருந்து அவர் புஷ் பண்ணியிருக்காரு. பட் அங்கே பிரச்சனை என்னன்னா, இத்தனை வருஷமா ஒரு பெரிய ஜேர்னி இருக்கு இல்லையா. இதுக்கு முன்னாடி பேசினவர் அதுக்கு அந்த இது ஒரு சீன் அயன்மேனோட அந்த ஸ்டார்டிங் 2008 சம்மர் அப்போ சம்மர்ல இருந்து இல்ல அப்போத்துல இருந்து ஒருத்தர் பழகிட்டாங்க. சோ இதை விட பெட்டரா யாரு பர்ஃபார்ம் பண்ணாலும் அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா நம்ம இவ்வளோ ஒரு ஜேர்னில நம்ம அது ஒரு பார்ட்டா எடுத்துக்கிட்டோம், அது நமக்கு என்னடா அது மிஸ்ஸிங்கா இருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள் அப்படி ரிசீவ் பண்றாங்க. நான் இப்போ பிராண்ட் நியூல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா விஜய் சேதுபதி சார் டப்பிங் பண்ணப்போ நீங்க எதை பாத்தீங்களா ஒரு சமயர் அந்த நான் போல என்னோட போர்ஷன்ஸ்லாம் முன்னாடி முடிச்சுட்டேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ஃபீலிங் என்னன்னா, இவ்வளோ மனுஷன் மெனக்கெட்டாரு அப்பவும் இப்படி ஒரு நெகட்டிவ் இதுவாயிடுச்சு அப்படிங்கிறது தான். சரி, மக்கள் அதை வெறுக்கிறாங்க ஆர் அதுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம். அவரு அதுக்கான மெனக்கெடல் போட்டிருக்காரு. போடாம ஒரு விஷயத்த பண்ணிட முடியாது இல்லையா, அதுவும் நடக்குது. இன்ஃபேக்ட் இந்த வாய்ஸ் வர்றதுக்கு முன்னாடி பிரதீப் ரங்கநாதன் ஸ்பைடர்மேன் வாய்ஸ் கொடுக்க போறாருன்னு சில விஷயங்கள் கமெண்ட்ஸ் நானும் பார்த்தேன். நிறைய கமெண்ட்ஸ் மீம்ஸ்லாம் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. பட் எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. ஓகே, அது ரொம்பரா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஓகே. அப்புறம் இப்போ தமிழ் படங்கள் இல்ல ரீஜனல் படங்கள் எடுத்தாலே பைரசின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. நிறைய படங்கள் வந்துட்டு பிஃபோர் த ரிலீஸே வந்து நிறைய பேர் பார்க்கக்கூடிய சூழலாக இருக்கு. பட் when it comes to the வேர்ல்ட் ப்ராஜெக்ட், பெரிய படங்கள் பேன் இண்டியா பேன் வேர்ல்டு, அப்போ மார்வல் மாதிரியான படங்கள்லாம் வரப்போ சின்ன லீக்ஸ் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளால சில இதெல்லாம் ஆயிடுது. இப்போ நம்ம ஜனநாயகன்ல பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஒரு சினிமா ரசிகனாகவும் ஒரு சினிமாவில் இருக்கிற நம்ம அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு படம் வருதுன்னா எத்தனை பேர் அதில் உழைக்கிறாங்க, எவ்வளோ மக்கள், எவ்வளோ அதில் குடும்பங்கள் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் இதுதான் ஒரே ஒரு சோர்ஸ் இல்லையா. அப்படி இருக்கும்போது இதோட இப்போ ஒரு படம் வருதுன்னா அதோட சக்ஸஸ் தான் நெக்ஸ்ட் ஒரு படத்துக்கு நமக்கு ஒரு ரெமன்ரேஷன் பேசுறதா இருக்கட்டும், நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுனால அந்த ஒரு படத்தோட சக்ஸஸ் தான். அது வந்து தியேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு பைரசியில வந்து அப்படி நடக்குது அப்படின்னா இட்ஸ் அ வெரி, எப்படி சொல்றது, ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. பட் ஜனநாயகன் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் இட். அதே மாதிரி இப்போ நம்ம மார்வல் இந்த மாதிரி இங்கிலீஷ் படங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்க பிராண்ட் நியூ டே பார்த்தீங்கன்னாலே இப்போ 31st ரிலீஸ் ஆகுது, நமக்கு 31st ரிலீஸ் ஆனாலும் நமக்கு முன்னாடியே வருது. ஸோ நான் 3-4 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் டப்பிங்கை முடிச்சேன். நமக்கு வர வெர்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு விஷுவலும் இருக்காது தலைவா. இப்போ நீங்க ஒடிசிலாம் நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் விஷுவலே, ஃபுல் ஸ்கிரீன் பிளார்டு. ஏன்னா லிப் மட்டும் தான் தெரியும். ஏன்னா இது விஷுவல் ஸ்பெக்டாகுலர் இல்லையா. நீங்க அவ்வளோ ஒரு விஷயத்த அவ்வளோ ஒரு மெனக்கெடலை போட்டு ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு விஷயம் கேஷுவலா ஒரு லீக்லயோ ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் வெளியில வந்துட்டாலோ ஓஹோ இந்த ஒரு ஜோன்ல தான் இந்த படம் இருக்கு போல இருக்கு அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சுனாலே ஒரு அந்த உழைப்புங்கிறது வீணாகுது இல்லையா. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வெர்ஷன் 1, 2, 3, 4 அந்த மாதிரி நிறைய இருக்கும்.
அதில் நம்ம ஒர்க் பண்ணுறது வெர்ஷன் 1 இருக்குன்னா இவ்வளோ தான் இருக்கும். என்ன நடக்குது, யார்கிட்ட பேசுகிறா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனிங்காக இருக்கும். நீங்கள் இதில் நமக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, ஸ்கிரிப்டில் இப்போ ஒரு ஆடிஷனில் நம்ம ஒரு பேசியிருக்கோம் அப்படின்னா, இந்த கேரக்டர் அப்படின்னா இவர் ஏன் இந்த எமோஷனில் பேசுகிறாரு, எதனால் இப்படி பேசுகிறாரு, இவர் கூட யார் கூட இந்த கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்களோட எமோஷன் என்ன, இவரோட என்ன, இது எதை நோக்கி லீட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம as I said, புக் படிக்கிற மாதிரி தான். புக் படித்து நம்ம என்ன இமேஜின் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் மாதிரி போயிடும். பட் லேட்டர் ஆன் த வெர்ஷன்ஸ் எப்படி வரும்னா, வெர்ஷன் 2ல் மேபி கொஞ்சம் பிளரிஷாக அந்த ஃபுல்லாக ஒரு ஸ்க்ரீன் இருக்குன்னா மரம்னு எல்லா லேயர்ஸும் இருக்கும். விஷுவல் பெருசாக தெரியாது உங்களுக்கு. எல்லா இடத்துலையும் அந்த நம்ம இந்த மார்க் வரும் இல்லையா, என்ன வாட்டர் மார்க்ஸ் மாதிரி அது ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வெர்ஷன்ஸில் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அடுத்த வெர்ஷன்ஸில் கொஞ்சம் க்ரௌடு சேர்ந்து விஎஃப்எக்ஸ் முடிஞ்ச ஒரு இது இருக்கும். ப்ராப்பர் அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூவி ரிலீஸ்க்கு ஒரு 2 வீக்ஸ்க்கோ 1 வீக்கோ முன்னாடி தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களே பார்ப்பாங்க. மிக்சிங்கில் தான் அதுவும் நடக்கும். நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஃபுல் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. நீங்களும் ஒரு ஆடியன்ஸாக போய் ஒரு தியேட்டரில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். நம்மளும் டப்பிங் முடிச்சுட்டு நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க என்னப்பா படம் முன்னாடியே பார்த்துட்டீங்க, உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். சரி, உங்களுக்கு என்னப்பா டப்பிங்லேயே படத்தெல்லாம் பார்த்துருவாங்க. ஆனா வந்து நம்ம அந்த முழு ப்ராடக்டை என்ஜாய் பண்ண முடியாது. அந்த ப்ராசஸ் நீங்க உங்களுக்கு கிடைக்கணும்னா தியேட்டரில் மட்டும்தான் நடக்கும். இப்போ நம்ம ஓடிடியில் பார்க்குறோம்னாலும் அந்த தியேட்டர் ஃபீலுங்கிறது அது வேற தலைவா. மக்களோட சேர்ந்து அந்த நீங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, ஒரு ஹியூமரை போட்டிருக்கீங்க, அது நல்லா கனெக்ட் ஆகுதா இல்லையா, ஒரு எமோஷ்னல் சீன். இப்போது மே சாகுற சீன்லாம் இருக்கும் இல்லையா, கண் கலங்கிருவேன். நான் பேசும்பொழுதே எனக்கு ஒரு பக்கம் கொட்டிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு அழுத்தமான ஒரு சீன் இல்லையா அது. அப்போது நம்ம அந்த கேரக்டரோட மெர்ஜாய் பேசும் பொழுது அந்த ஃபீல் இருக்கும். அதை நம்ம தியேட்டரில் பார்க்கும் பொழுது மக்களும் அந்த ஃபீலோட கனெக்ட் ஆகுறாங்களா, ஏன்னா நீங்கள் சின்ன ஒரு பிசுறு தட்டினாலும் அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு அந்த ஹோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் ஆடிசி பற்றி சொல்கிறப்போ, இப்போ மிச்ச படங்களை விட்டுறலாம், ஆடிசின்றது மக்களுக்கு என்ன கதைனே தெரியும். ஏன்னா அது ஆல்ரெடி பல பேர் எடுத்த ஒரு படம், புக்காக வந்துருச்சு, போயமாக வந்துருச்சு, அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துலேயே அந்த ஒரு டைட் விஷயங்கள் பண்ணுறாங்க. ஏன்னா இவர் இப்போ நம்ம கிறிஸ்டோஃபர் நோலன் சார் பார்த்தீங்கன்னா இப்போ ஐமேக்ஸில் ஷூட் பண்ணியிருக்காரு. சிஜிஐ இல்லாமல் லைவ் லொக்கேஷன்ஸ்க்கு போயிட்டு அந்த நம்ம ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறோமோ அதை உண்மையாகவே க்ரியேட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கான விஷயம் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் இமேஜின் பண்ணாலே இட்ஸ் ரொம்ப பெரிய ஒர்க் இல்லையா அது. அதை நீங்கள் எப்படி ஒரு சின்ன ஒரு ஸ்பாய்லராக விட்டுற முடியும்? இப்போ நிறைய லீக்ஸ் வந்துருச்சு தலைவா. இப்போ நம்ம சோஷியல் மீடியா அதிகமானதுல எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கோ, இப்போ யார் இருந்தாலும் நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியுது, யார் கூட ஒரு எந்த ஒரு கான்டென்ட்டையும் நம்ம ஒரிஜினலாக பார்க்க முடியுது அப்படின்னு நல்ல விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கெட்ட விஷயங்களும் நிறைய இருக்கு. சின்ன ஒரு இது கிடைச்சாலும் அது டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகிடுது. அது வைடர் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிடுது. நல்லதை விட கெட்டது ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லீக்கும் நிறைய நடக்குது. அது அதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஐ ஹோப் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டராக இருந்து பைரசி குறையும்னு நம்புகிறேன். லெட்ஸ் see. I think whatever they do, இந்த பக்கம் அது ஒரு சைமல்டேனியஸான விஷயங்கள் அது நடக்க தான் செய்யுது. அன்லெஸ் அன்டில் அந்த ஸ்க்ரீனே ஒரு பிரைவசி ஸ்க்ரீன். அதனால தான் அவங்க இப்படி கொடுக்கறது. நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோதான் தெரியுதுன்னா நம்ம எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுறோம். அப்போ ஏன் அப்படி இருக்குன்னா காரணம் இதுதான், நடந்துடக்கூடாது. அந்த நம்ம என்ன விஷனில் எடுக்கிறோமோ அந்த விஷன் மக்களுக்கு அப்படியே போய் சேரணும். அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ ஒரு செக்யூரிட்டி கன்சர்ன்ஸாக இருக்கட்டும், இவ்வளோ ஒரு வாட்டர் மார்க்ஸ் அது இதுன்னு போட்டு அதில் ஒரு பார்ட்டு தான் நமக்கே அவ்வளோ தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதான் அவுட்டு நம்ம ப்ராப்பராக எடுக்க முடியுது, மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க முடியுது. அந்த ஒரு காரணத்தினால தான். அஃப்கோர்ஸ் நிறைய பிராண்ட் நியூ டே பற்றி நம்ம பேச முடியாது. ஆனால் ஆடியன்ஸ் இன்னும் சந்தோஷப்பட்ட விஷயம் என்ன, ப்ரூஸ் பேனர் ஹல்க் இந்த ஒரு போர்ஷன் ட்ரைலர் இருந்தது. அண்ட் சேம் அதே வாய்ஸுமே திருப்பியும் கொண்டு வராங்க அப்படின்றப்ப. ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோனா பி மேசிவ் அண்ட் இட்ஸ் கோனா பி சம்திங். அவரும் எனக்கு கதிரி என்னடா பண்ணி வச்சிருக்கிற ட்ரெய்லர் இப்படி இல்லைண்ணா அடுத்துல நம்ம தான் பேசுவோம், பட் இப்போதைக்கு அந்த இது அப்படின்னா வேற லெவல் ரிசப்ஷன் இப்படி இருக்கும்ட்டு எதிர்பார்க்கல. இது ஐ திங்க்
நம்ம மக்கள் எப்படின்னா ஒரு ரெவல்யூஷனாக பார்த்தாங்க இதை. இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் நம்ம எந்த படத்துக்கு இப்படி கிடைச்சதில்ல, இப்படி மக்கள் நம்மளோட வாய்ஸ் தான் வேணும் அப்படின்னு எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. மேபி இனிமேல் நிறைய நடக்கலாம். ஏன்னா அது கனெக்ஷன், ஒரு படத்தோட கனெக்ட் ஆகுறோன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மூவி. ஒரு கேரக்டர் ஆகட்டும், அவன் ஏன் அதை பண்ணுறான், எதனால நம்ம அவனுக்கு பிடிக்கிறோம், மீன் நமக்கு ஏன் அவரை பிடிக்குது, அவர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாரு, அதில் ஒவ்வொரு மைன்யூட்டான விஷயங்கள் நிறையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது டக்குன்னு ஒரு சேஞ்ச் நடக்கும் பொழுது ஏற்றுக்க முடியல. அந்த ஃபீல் வந்து ஓகே, அப்போ இத்தனை நாள் நம்ம ஒர்க் பண்ணுறோம், இனிமேல் இன்னமும் மெனக்கிடணும் அப்படிங்கிற ஒரு லேர்னிங்காக நான் இதை எடுத்துக்கிறேன். புரியுது. ஸோ டாம் ஹாலண்டுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து கொடுக்குறப்போ இப்போ அந்த வாய்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூராக மாற்றிட்டு இருக்கீங்களே? பிகாஸ் சிவில் வார்க்கு அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய அந்த டாம் ஹாலண்டுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது, அண்ட் நிறைய பெயின் இருக்கு. டோனி ஸ்டார்க் ஜென்ரலி என்னோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டாம்க்கு பேசியிருக்க மாட்டேன். அவருக்கு ஒரு ஃபால்ஸ் டோனில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. நான் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இட்ஸ் அ வெரி, எனக்கு சின்ன வயசு இல்லையா, என்னோட டோனு அப்போ சின்னது தான். அப்போது அதுக்கு ஒன்று பேசியிருக்கோம். இப்போ அவரும் வளர்றாரு, அவரும் சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அந்த மெச்சூரிட்டி லெவல்ஸ்னு இருக்குது. அடுத்தடுத்த கட்டத்தோட லைஃப்பில் அடுத்தடுத்த ஃபேஸஸ்க்கு போகிறாரு அப்படின்னா அந்த ஃபேஸஸையும் நம்ம காட்டணும். சின்ன பையனாக இருந்து இப்போ ஒரு மேனாக மாறி இருக்கான் அவன். அந்த ஒரு பில்டப்பையும் நம்ம அந்த ப்ராசஸையும் நம்ம அந்த கொண்டு வந்தால் தான் அந்த கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ரிலேட்டபுளாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆக முடியும். ஸோ அந்த ஒரு இதுதான் அது. ஓகே. டூம்ஸ்டேல நீங்க பேசலையா இல்லைன்றது எனக்கு தெரியல. ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்தது? ட்ரெய்லர் எப்படி இருந்தது? அதுலயும் ஸ்டீவ் வேற வந்து இப்படி பிடிச்சாரா, இது தெரிக்க விடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம கோஸ்ட் ரைடர் வேற வந்திருக்காரு. சோ Ryan it's Gosling. going to be a very exciting times for Marvel fans. I think Black Panther 3 announcement. Yeah, so Ghost Rider இருக்கு. Excited. So let's hope for the best. I think there is a lot of new things are coming into the universe ன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் நடக்க போகுது. அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா brand new day இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. We are literally waiting for brand new day. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics, and industrial automation.